கௌசி ரெடியா? ஏங்க போலாமா? என்னடி ட்ரெஸ் இது? ஏங்க நல்லா இல்லையா? ஏய், நம்ம என் தங்கச்சி பையனோட காது குத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்க இப்படி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. என்ன சபரி விளையாடுறியா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாரி கட்டியிருக்கேன் தெரியுமா? என்னால மாத்த முடியாது. இங்க பாரு, அங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க. அங்க உன்னை இப்படி பார்த்தாங்க எனக்கு தான் அசிங்கமா இருக்கும். என்னால அங்க இருக்கவங்க பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. மத்தவங்க பாப்பாங்க அசிங்கமா இருக்குங்கிறதுக்காகலாம் என்னால ட்ரெஸ் மாத்த முடியாது. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இப்படிதான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன். சொன்னா புரிஞ்சுக்கோ கௌசி. இங்க பார் சபரி, மத்தவங்க என்ன நினைப்பாங்கல்ல, என்னால என் கம்ஃபர்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு குறை சொல்லிட்டு இருக்க போறீங்க? நான் இப்படிதான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன். இல்லாட்டி நான் ஃபங்க்ஷனுக்கே வரல. இங்க பாரு, நீ இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு வருவீனா? நீ ஃபங்க்ஷனுக்கே வர வேணாம் போ. என்னமா கௌசி, மாப்பிள்ளை எங்க காணோம்? அவர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்னு போயிருக்காருமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி. என்னடி இது? என்ன அத்தை, எப்படி இருக்கீங்க? எது கோச்சிட்டு போறாங்க? என்ன கௌசி, ஃபங்க்ஷனுக்கு போலாமா? ஏங்க என்னங்க ட்ரெஸ் இது? ஏமா இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? ஃபங்க்ஷனுக்கு போய் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்களா? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுதான் எனக்கு பிடிக்கும். இதான் நல்லா கம்ஃபர்டபுளா ஃப்ரீயா இருக்கு. அம்மா வேற கோச்சிட்டு போயிட்டாங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? தயவு செஞ்சு போயிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஏய், யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் பண்ணுவேன். எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை தான் நான் போடுவேன். அதுக்குன்னு எந்த இடத்துல என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியாதா? ஓ, என்ன சொன்ன? என்ன இடத்துக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியாதாவா? அன்னைக்கு நானும் வாங்கிட்டு இதானே கேட்டேன். அதுக்கு என்னமோ அதுக்கு ஏன் இஷ்டம், ஏன் கம்ஃபர்டபுள், ஏன் ஃப்ரீடம்னு என்னென்னமோ சொன்னேன். உன் இஷ்டத்துக்கு நீ என்ன ட்ரெஸ் வேணா பண்ணலாம், அது உன்னோட ஃப்ரீடம். ஆனா இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. எந்தெந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் போடணுமோ அந்தந்த இடத்துக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. மற்றவங்களுக்காகலாம் நான் உன்னை மாத்திக்க சொல்லல. ஆனா நமக்கு கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ்னு ஒண்ணு இருக்கணும். இன்னைக்கு உங்க அம்மா என்ன பார்த்த உடனே கோச்சிக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரிதான் அன்னைக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ வந்திருந்தாலும் நடந்திருக்கும். உனக்கு நடந்தா அது அசிங்கம், அதே எனக்கு நடந்தா அப்ப அதுக்கு பேர் என்ன? என்ன மன்னிச்சிருங்க, நான் புரிஞ்சுக்காம ஏதோ பண்ணிட்டேன். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். இங்க பாரு கௌசி, உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். கீழே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு.